ஃப்ரெண்ட்ஸ், இது 3 மாங்காய் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்வீட்டான மேங்கோ கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இந்த பச்சை மேங்கோ கறி கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியான மெத்தட்லேயே இருக்கும். பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த 3 மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் அவுட் பண்ணிக்கோங்க. சும்மா ஃபியூ செகண்டில் இந்த மாதிரி பீல் அவுட் பண்ணிவிட்டு இப்போது வாங்க ஸ்லைஸ் மாதிரி விதை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைஸ் மாதிரி இருந்ததான் நம்ம காய வச்சா கூட சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க. நீங்கள் முதல் தடவை உங்கள் வீட்டில் செஞ்ச கூட ரொம்ப நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு நம்ம பச்சை மாங்காய் கறி மாதிரி இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாங்க சும்மா ஃபியூ செகண்ட்காக இந்த மேங்கோ ஸ்டிக்கு வேக வைக்கலாம். ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலே 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. நல்லா சூடாயிட்டு பிறகு மாங்காய் போடுங்க. சும்மா 4 நிமிஷத்துக்கு குக் பண்ண போதுங்க. 5 நிமிஷம் கூட அதிகமாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா மாங்காய் எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட வாணுங்க. சூட மாங்காய் சீக்கிரமாக வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இதே ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம போட்டு வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட வாணுங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு, ஒயிட் சால்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இது சர்க்கரை 1 கப் இருக்குது. கிராம்ஸில் பார்த்தோன்னா 100 கிராம்ஸ் இருக்குது. 3 மாங்காய்க்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக வந்துடும். நல்லா கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 4 ஹவருக்காக இப்படியே க்ளோஸ் இருக்கட்டும். ஆஃப்டர் 4 ஹவர் பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த தண்ணியிலேருந்து எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு வெயிலில் வைக்கலாம். உங்கள் வீட்டில் சன்லைட் வரலைன்னா நீங்கள் ஃபேன் கீழே காய வைக்கலாம். நான் ஃபுல் டே சன்லைட்டில் வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு சும்மா கொஞ்சமாக 4 ஸ்பூன் சர்க்கரை பவுடர் உங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம கோவா செய்கிறதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். சும்மா 4 டேபிள் ஸ்பூன் போதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பான புளிப்பான நம்ம பச்சை மாங்காய் கறி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.